ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. தடை உடைன்னு ஆக்சுவலாக இவர் பாபி சிவானனோட ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம். ஸோ அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். சார் வந்து எந்த அளவுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாரு ஆக்டிங் வைஸ்ல வந்து ஸ்னேக் பிளான்ட் இது ரெண்டுமே ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி உள்ள பிளான்ஸ் தான் வாங்குறது. ஆக்சுவலாக இதுதான் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஃபேமிலி ஃபோட்டோ. அதுக்கு பின்னாடி யாரோட ஃபேஸ் அது? என் பொண்ணோட தான். இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த போட்டோல பயங்கர எக்ஸஸ் வெயிட்ல ரெண்டு பேரும் போயிட்டோம். 86 87 அப்படின்னு சொல்லி போச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 12 kg கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து என் டாட்டர் பிறந்து 2வது நாள், அடுத்த நாளே நாங்கள் வீட்டை பத்தி பேசும்போது அந்த ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கிற எவ்வளோ ஆகிருக்கும் மேம் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும்? ஒரு 8 ஆச்சு. ஓகே, 8 ஆச்சா? ஆமா. ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் நம்ம எல்லாரையும் பயங்கரமாக சிரிக்க வச்ச ஆக்டர் செந்தில் சாரோட சன் மணிகண்டன் பிரபு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம அவரை போய் மீட் பண்ணிடலாம். ஹலோ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் சார், நல்லா இருக்கேன். ஸோ உள்ள நாங்கள் வந்த உடனே எங்க தலையாச்சு இவரு செந்தில் சாரோட போட்டோ அண்ட் நீங்க அவங்க பக்கத்துல செம்மையான ஒரு போட்டோ தேவர் மகன் கான்செப்ட்ல இருக்கு. சார் சொல்லுங்க சார், அந்த போட்டோ உங்களோட ஷூட் டைம்ல எடுத்ததா? ஆமாங்க, இது வந்து இந்த தடை உடைன்னு ஆக்சுவலாக இவர் பாபி சிவானனோட ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம். ஸோ அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டரில் நடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தில் வர்ற ஒரு சீனு ஸோ அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பாசமாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ சார் வந்து எந்த அளவுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாரு ஆக்டிங் வைஸ்ல வந்து இந்த லைட்ஸ்லாம் எங்கே நின்னா கரெக்டாக வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவார். ப்ளஸ் அவர் வந்து அந்த நாஸ்டாலஜிக் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. இந்த ஷூட்டிங்கில் இது நடந்துச்சு, நாங்கள் டைலாக் பேசும்போது இப்படி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இன்புட்ஸ் அப்பப்போ எனக்கு இல்லை, எப்படி யூனிட்டுக்கே கொடுப்பாரு. ஸோ அந்த காலத்தில் எப்படி அவங்களோட அந்த சினிமா எடுக்கிற விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாருமே பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அந்த பிரேக் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பேச விட்டு தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ல அவரை பேச வச்சு கேட்டா அதுல ஒரு அர்த்தமும் இருக்கும், அதுல ஒரு நகைச்சுவையும் இருக்கும்னு சொல்லலாம்ல. ஸோ அப்படியே இது யாரு, இவங்க ரெண்டு பேரும் யாரு? அது நான் தாங்க, அவர் தான் இவர் தான் அவர். என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த போட்டோல, அதனாலதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆச்சு. ஆக்சுவலா ஆயிட்டே இருக்குது. என்னன்னா பயங்கர எக்ஸஸ் வெயிட்ல ரெண்டு பேரும் போயிட்டோம். அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன தைராய்டா அப்படி இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எப்படியாச்சும் வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வழியாக முடிவு எடுத்து இந்த ஜான்வரி 1 சரி ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சு இப்போது ஓரளவுக்கு வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, டாக்டர் என்ன சொல்கிறாங்க உங்களோட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு? ஆக்சுவலாக என்னோட சின்ன சைஸ் டிஷர்ட் எல்லாமே இப்போ அவங்க எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அவங்க கிட்ட இருந்து நான் டிஷர்ட்டை திரும்ப கேட்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது என்ன டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ சார்? இது அவங்களோட ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர், எனக்கு லாஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் எடுத்தது இது. ஸோ அதில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 12 kg கம்மி பண்ணியிருப்பேன். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 86 87 அப்படின்னு சொல்லி போச்சு. இப்போது ஒரு 73 அந்த மாதிரி ஆவரேஜாக வந்து நிற்கிது. சில டைம் 75 போகும், சில டைம் 73க்கு வரும். அது மாறி மாறி போயிட்டுருக்கு இன்னும். ஆனால் என் ட்ரெயினர் விட மாட்டேங்கிறாரு, இன்னும் கம்மி பண்ணு சார் சொல்லி இழுத்துறாரு அவர். இன்னும் டார்கெட் எவ்வளோ வச்சிருக்கீங்க, எவ்வளோ ரீச் ஆகணும் டார்கெட்? நான் நினைக்கிறேன் 65 to 68 வச்சிருக்காரு அவரு. செந்தில் சார்னாலே அவர் பார்க்க அப்படியே சப்பியா இருந்ததா அவருக்கு வந்து அழகு. ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணப்ப எதுக்குப்பா இதெல்லாம்னு கேட்டாரா இல்லை?
அவர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் வாயை கண்ட்ரோல் பண்ணுறா, எப்போ பார்த்தாலும் இது அதுன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறது, நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கும் போது தான் சமத்தா இருக்கிறீங்க. அவுட்டோர் ஷூட்டிங்னு போயிட்டீங்கன்னா அந்தந்த ஊரில் எந்தெந்த ஊரில் என்னென்ன கரெக்டாக கிடைக்கும்னு கரெக்டாக பார்த்து சொல்லிடுவாரு. ஓகே ஓகே. அப்போ அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஆமாம், உண்மையிலே ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காரு. பாய்ஸ் மூவில கூட சொல்லுவாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸா வந்திருந்தாலுமே மனசுல நின்ன ஒரு கேரக்டர் தான் சொல்லலாம். சூப்பர். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பூனை இருக்கு. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக என் டாட்டரு என் மதர்லாம் எல்லாம் ஈஜிப்ட் போயிருந்தாங்க. எங்கள் வீட்டில் இத்தனை பூனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஒரு பூனைன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி யாரோட ஃபேஸ் அது? என் பொண்ணோட தான். ஏதோ இந்த மேக் எ ஓன் டாய் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்படியே கீழெல்லாம் விழுந்து சரின்னு சொல்லி பத்திரமா எடுத்து வச்சாச்சு. யூனிக்கா இருக்கு. ஏதோ என்னமோ டிஃபரெண்டா இருக்கேன்னு பார்த்தேன். அவங்க ஃபேஸ்ல ரெகக்னிஷன் பண்ண முடியல. அந்த போட்டோஸ் பத்தி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணனும் சார். ஆக்சுவலா இதுதான் எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஃபேமிலி போட்டோ. ஸோ அதே ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன்ல தான் எடுத்தது. கடைசியா எல்லாரும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபோட்டோலையும் என்னோட ஃபாதர்லாவும் மதர்லாவும் சிரிக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஃபோட்டோல என்னன்னு தெரியல, சிரிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த இது ஒரு நல்ல ஒரு மெமரபிளான ஃபோட்டோ. நல்லா பெருசாக பண்ணணும்னு நினச்சோம், எங்கே வைக்கிறதுன்னு இடம் தெரியல, அதனால சின்னதாக பண்ணி இங்கே வச்சாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ சார் இவங்க என் டாட்டர், என் தம்பியோட பெரிய பொண்ணு, தம்பியோட குட்டி பொண்ணு. எங்க எடுத்தது இந்த போட்டோ? இது வந்து இதுல போயஸ் கார்டன்ல மஞ்சள்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க எடுத்தது. அண்ட் என்ன சார் எங்க பார்த்தாலும் பூனை தான் இருக்கு. உங்க போட்டோஸை விட பூனை போட்டோஸ் பூனையோட இதுதான். அதான் சொல்றேன்ல, இது பூனைகள் நிறைஞ்ச வீடு. இங்க எங்க வீட்டுல ஒரு 5 பூனை நான் வளர்க்குறேன். கீழே வந்து ஸ்ட்ரே கேட்ஸ் வந்து ஒரு 6-7 பூனை கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே மந்த்லி அந்த ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி போட்டுருவோம். ஆனால் அப்பப்போ ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் ஃபுட்டு போட்டு. ஸோ அப்பா அம்மாவுக்கு கேட்ஸ்னா ஓகேவா? ஏன்னா இப்போ கொஞ்சம் அந்த காலத்து பர்சன்ஸ்னா ஐயோ கேட்டு வந்து இல்லை, ஆக்சுவலாக வி வர் ஆல் இந்த டாக் பர்சனாக இருந்தோம். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 3 நாய் கிட்ட வளர்ந்துச்சு. அப்புறம் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து கேட்ஸுக்கு ஜம்ப் ஆகிருக்கோம். அங்கேயே 2 கேட் இருக்குது. அதில் ஒரு கேட் இப்போ குட்டி வேற போட்டிருக்கு. ஸோ இங்கே எப்படி நான் பூனைங்க ஃபோட்டோ நிறைய பேர் இங்கே நிறைய கீஸ் இருக்கு. எவ்வளோ கீஸ்? ஓ இது உங்களோடது தான் தெரிஞ்சிருச்சு. அது என் பைக் கீ, இது என் கார் கீ. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கார் கீ காணோம், எங்கே எடுத்து வச்சாங்க தெரியல. அவங்க ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும். இது 2 வீட்டு சாவி, அது எக்ஸ்ட்ரா சாவி. அண்ட் பெப்பர் ஸ்ப்ரே இது எல்லாரோட ஹேண்ட்பேக்ல இருக்கணும், வெளில போறப்ப இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்குன்னா என்ன சண்டை வருமோ? யாராச்சும் பிரேக் இன் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு எங்களுக்குள்ள வராதுங்க. நீங்க இல்லாத ஐடியாவை மூத்தி விட்டு போயிருவீங்க போல இருக்கு. என்னன்னா இப்ப யாராச்சும் இன்ட்ரூடர் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா யூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரிகாஷனரி மெஷரா இருக்குது. நான் இன்னைக்கு எடுத்து உள்ள வச்சிருவேன். இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கு, அதான் என்ன வீட்டுக்குள்ளே இருக்குன்னு யோசிச்சேன். நிறைய பேரோட ட்ரீம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னுட்டு. ஸோ அந்த ட்ரீம் பின்னாடி இந்த ஸ்ட்ரகிள் அண்ட் இது எப்படி அச்சீவ் பண்ணீங்க சொல்லுங்க சார். ஸ்ட்ரகிள்னு சொல்ல பார்த்தேன்னா 1-2 வருஷம் கிடையாது, இத்தனை வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் தான். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கார் இந்த ஜானில் வாங்கினோம், கியா சைரோஸு. அதுக்கப்புறம் அடுத்த மந்த்தே பார்த்தீங்கன்னா i10 வாங்கிட்டோம். இன்னமும் ஸ்ட்ரகிள் தான். இன்னமும் ஸ்ட்ரகிள் தான். ஓகே. பட் என்னன்னா இதை விட பெரிய கார்ஸ் எல்லாம், லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வாங்கணும்னு எங்களுக்கு ஆசை. பட் நான் சொன்னேன்னா அதை ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லெக்சர் என் ஒய்ஃப் கொடுப்பாங்க. அதனால இப்போதைக்கு இதுவே ஓகே. உங்களுக்கு ஒரு கார், ஒய்ஃப்க்கு ஒரு கார் அப்படியா? ஆமாங்க. இல்லைன்னா நான் கன்சல்டேஷன் போகிற நேரம் குழந்தைய கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களுக்கு ஒரு வண்டி தேவைப்படும். ஸோ அதனால 2 கார் தான். எப்படி சார் ஃபுல் பேமெண்ட்டா இல்லனா? ஃபுல் பேமெண்ட்ங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் எல்லாம் ஆகலைங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இஎம்ஐ தான் பே பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்கன்னா செந்தில் சாரோட சந்தன் அவங்க என்ன ஃபுல் பேமெண்ட் தான் கொடுத்து வாங்கிப்பாங்க. அதனால நான் அவங்களோட குரலா இருந்ததா நான் கேட்டிருக்கேன். யாரோட பிள்ளையா இருந்தாலும் யாருமே ஃபுல் பேமெண்ட்டா வாங்க மாட்டாங்க. இருக்கலாம், பட் ஆனா நாங்க எல்லாம் இஎம்ஐல தான் வாங்குறோம். அட்ராக்ட் ஆகுறது இந்த கபோர்ட்ல இவங்க போட்டோ தான். இது வந்து என் டாட்டர் பிறந்து 2வது நாள், அடுத்த நாளே நான் எடுத்த போட்டோ இது. அப்ப அந்த நோக்கியா N70 ஒரு போன் இருக்குல்ல, அந்த போன் எடுத்தது. ஸோ இது அதனால ரொம்ப ரொம்ப மெமரபிள். இது அது போக ஒரு 2-3 பிக்சர் எடுத்தேன். அதில் இது வந்து ரொம்ப நல்லா அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால
இதை ஃப்ரேம் பண்ணி வச்சாச்சு. கரெக்டா கேமரா ஃபேசிங் பண்ற மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரியே. மற்றதெல்லாம் கூட இங்கே பார்த்து அழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இது நல்ல நேச்சுரலாக இருந்துச்சு, அதனால எடுத்து வச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஃபோட்டோ பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அவகிட்டயே ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஒன்று அவன் ரூமில் இருக்கும், சரிங்களா? அதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு. ஓ சூப்பர். இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இடம் ஷெல்ஃப் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டு இங்க விற்கிறதுக்கு என்ன எதுக்காக வாங்குனாங்க? அவங்க அத்லெட் தான். அத்லெட் ஷீஸ் லைக் லாங் ரன்னர். அவங்க 400 800 அந்த இதெல்லாம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். சூப்பர். அண்ட் இங்க மேல இருக்கிற விநாயகர், வாவ். ஆக்சுவலாக இந்த விநாயகர் வந்து எங்க அப்பா வந்து என் ஒய்ஃபோட தாத்தாக்கு கொடுத்தாங்க. ஹீ பாஸ்ட் அவே. அவங்களோட ஞாபகார்த்தமாக திரும்ப அந்த இதை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ரொம்ப டிவைனான ரொம்ப காமான பிளேஸ்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது சார். ஸோ இவங்களை பத்தி சொல்லுங்க. முருகர் இது வந்து இந்த தஞ்சாவூர் ஆர்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஐடியா இல்லை. இவர் வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். பாபி சுமான் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அதனால மெயினான ஒரு இடமா இங்கே பார்த்து வச்சாச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் சார்? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப யூனிக்கானது தஞ்சாவூர் ப்ரெசென்ட் அப்படிங்கிறனால ப்ரைஸ் எனக்கு தெரியாது. இன்னொன்று நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் பக்கம் கூட நான் போனது கிடையாது. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. தஞ்சாவூர் பெயிண்டிங்னு எனக்கு தெரியும். அதில் என்ன இருக்குது, எப்பேற்பட்ட தஞ்சாவூர் பெயிண்டிங்கு, அது எவ்வளோ விலை வரும், எதுவுமே எனக்கு தெரியாது. எவ்வளோ ஓப்பன் டாக்காக இருக்காரு பாருங்க சார். தெரியாத ஓப்பனாக ஒத்துக்கிறோம், தெரிஞ்சதுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். எவ்வளோ படங்கள். ரொம்ப பக்தியான பர்சனோ சார் நீங்கள்? வீட்டில் எல்லாருமே பக்தியானவங்க தான். யார் வீட்லேயுமே பிளான்ஸ் வளர்த்து நான் பார்த்ததில்லை. எங்கள் வீட்லேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் பிளான்ஸ் வளர்க்குறீங்க. ஸோ என்ன பிளான்ஸ் மேம் சொல்லுங்கள். இது வந்து ஸ்னேக் பிளான்ட். இது ரெண்டுமே எல்லாமே நான் வந்து இண்டோர் பிளான்ஸ் வந்து நான் போய் எப்படி போய் கேட்பேன்னா நர்சரியில் லோ மெயின்டெனன்ஸ் இண்டோர் பிளான்ஸ் எது அப்படின்னு கேட்டு தான் வாங்குறது. அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும், இல்லாட்டி ஸ்ப்ரே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி உள்ள பிளான்ஸ் தான் வாங்குறது. எல்லாமே மோஸ்ட்லி ஏர் பியூரிஃபையர் மாதிரியான பிளான்ஸ் தான். இது வந்து மான்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு இதோட லீஃபே இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கும். பூச்சி அரிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அது பேட்டர்ன். சாரி, நான் அதுதான் நினைச்சேன். அடுத்ததான் கேட்கலான்னு வந்தேன். அதோட பேட்டர்னே அப்படித்தான். ஓகே. அண்ட் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இப்ப வெயில் எல்லாம் பட்டுச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்லயே அழகா தெரியும். அதனாலதான் இதெல்லாம் வச்சது. பட் வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வெயிலே படக்கூடாது ஃபர்ஸ்ட். ஓகே. பட் ஆனா அழகா இருக்கு, அது டிஃபரெண்டா இருக்கு. மான்ஸ்ட்ரா. இது ஜிசி இந்த பிளான்ட். இதெல்லாம் ரொம்ப கம்மி தண்ணி ஊத்தினாலே போதும், பட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ட் அது வந்து ஒரு வாய்க்குள்ள நுழையாத ஒரு ஆக்லோனோமா அப்படின்னுட்டு அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். ரெட் கலர்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸா இண்டோர்ல வச்சுக்கிறது தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நானும் அதை கூகுள்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணி யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்த்து அப்புறம் இப்படி பிளான்ஸ் வாங்கி எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கி வைக்கணும்னு ஆசை. ஏன்னா நான் வந்து நிறைய வீடுகள்ல பார்த்தப்போ, ஐ மீன் பிசிக்கலா இல்ல, நம்ம யூடியூப் வீடியோஸ் இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் செக் பண்ணப்போ வீட்டுல நல்லா பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வச்சா எங்க ஆளுங்க அதுலயே உச்சா போவாங்க. கழிச்சு தின்றுவாங்க. இந்த மாதிரி பிளான்ட் 2-3 வாங்கி வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளா இலைய கடிச்சிங்கிறாங்க. இல்ல, பீஸ் லில்லி பிளான்ட் வாங்கி வச்சிருந்தேன். அதுல ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் ஃபிளவர் வேற இருந்தது. அப்ப வந்து இவர் மொட்டை மாடியில பிளான்ஸ் எல்லாம் வைக்கல. சோ அத பீஸ் ஆக்கிட்டாங்க என் பீஸ் லில்லிய. பீஸ் லில்லி. அண்ட் இது இவர் மொட்டை மாடியில வந்து ஃபர்ஸ்ட் பூனைகளுக்கு தான் அருகம்புல் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் லெமன் கிராஸ் வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளான்ஸ் வச்சோம். இப்போ அவங்களுக்கு அங்கேயே நல்ல ஃபிளேவர்ஃபுல் பிளான்ஸ் கிடைக்கிறதுனால என்னோட இண்டோர் பிளான்ஸ் வந்து பார்டன் பண்ணிட்டாங்க. இது வேண்டாம், இதுல டேஸ்ட் இல்ல, அங்க ஃபிளேவரே இருக்குன்றதுனால என் பிளான்ஸை மன்னிச்சுட்டாங்க. ஓகே. சோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருக்குமே இந்த செடி வளர்க்கறது அதெல்லாம்? செடி வளர்க்கறது, இந்த கார்டனிங், அது ஒரு கிரீனா எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனால எனக்கு. சோ இப்போ நம்ம வந்து வீட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ வீட்டை பத்தி பேசும்போது அந்த ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கிறப்போ அது ரொம்பவே ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட் இல்லையா? சோ இதுக்காக நீங்க பண்ண அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்க மாமனார் தான் கேட்கணும். அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் வந்து எங்க கிட்ட கொடுத்தது. பட் உள்ள வந்து நாங்க இப்ப பண்ணது நாங்க மினிமல் இன்டீரியர் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதுக்கும் ரீசன் எங்க கேட்ஸ் தான். ஏன்னா நான் ரொம்ப கிராண்டா ரொம்ப டெக்கரேட்டிவா பண்ணா அவங்களோட பரெல்லாம் பறக்குதுல அதெல்லாம் போய் ஒட்டும், கிளீன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ உள்ள நான் மெயின்டைன் பண்றதுக்கும் நான் வந்து உள்ள பண்ணிருக்கிற ஒர்க்குக்கு, ஏன்னா இந்த வீடு வந்தப்போ ரொம்ப நாங்க இதுக்கு முன்னாடி கமர்ஷியலுக்கு விட்டுருந்தோம். ரொம்ப பேட் கண்டிஷன்ல தான் வச்சிருந்தாங்க வீட்டை. சோ உள்ள ஒரு ஜன்னல ஒரு டோரும் மாத்துற மாதிரி இருந்தது. சோ அதுக்கெல்லாம் நாங்க கஷ்டப்படதான் செஞ்சோம். அதெல்லாம் எங்க சேவிங்ஸ்
எல்லாம் கரைஞ்சது. ஓகே. பில் எல்லாம் பறந்தது. நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது. எவ்வளவு ஆகிருக்கும் மேம் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும்? ஒரு 8 ஆச்சு. ஓகே. 8 ஆச்சா? ஆமா. 8 இல்ல இன்க்ளூசிவ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நான். ஓகே ஓகே. வெறும் லேபர் மட்டும் நான் சொல்லல. இன்க்ளூசிவ் இத விட கம்மியா சொன்னாங்க. 8 lakh ஆச்சு. ஆமா. ஓகே. இல்ல எங்களுக்கு நான் தான் சொல்றேன் இல்லையா, கமர்ஷியலுக்கு முன்னாடி விட்டுருந்தனால அவங்க ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல வச்சிருந்தாங்க. நாங்க எல்லா டோர்ஸும் மாத்தணும், எல்லா கிட்டத்தட்ட டெர்மைட்ஸ் அரிச்சிருந்துச்சு, எல்லா டோரையும் அரிச்சிருந்துச்சு. அப்ப அந்த செலவு ஆகும் சார். எக்கச்சக்கமா ஆகும். நாங்க அந்த வர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டெர்மைட் எல்லாம் ப்ரொடெக்ட்லாம் பண்ணி நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நாங்க லிட்டரலி எங்களுக்கு வீடோட அந்த கூடு மட்டும் தான் கிடைச்சது. ஓகே. ஒண்ணு நாங்க வந்து we had to change. இது ஆக்சுவலா ரெண்டு வீடு ஆக்சுவலா. ரெண்டு 2 BHK. சோ நாங்க வந்து ஃபுல்லாவே அந்த நடுவுல இருக்கிற வால் ஒன்னு எடுத்து டோட்டலா ஒரு 4 BHK-வா மாத்தி ஒரு ரூம் பூனைங்களுக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த ரூமும் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற ரூம்ல வந்து அவங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டோம். ஏன்னா இங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கறனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா நாங்க. இப்போ மொட்டை மாடியில ஒரு ரூம் முன்னாடியே இருந்தது. அந்த ரூம்ல திங்ஸ் போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதை ஃபுல்லா கேட்டுக்கு கொடுத்துட்டனால அவங்க மொட்டை மாடியில சுத்திட்டு அவங்க ஜாலியா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க இப்ப கேட்ஸ் எல்லாம். ஓகே. அப்ப நீங்க வந்து உங்களுக்காக வீடு வந்து இல்ல அவங்களுக்காக இல்ல இன்கேஸ் கேட்ஸ் எங்க லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா நாங்க ஒரு 2 BHK-ல தான் இருந்திருப்போம். ஓகே ஓகே. ஆனா அவங்க இருந்தனால தான் உங்களுக்கு வீடு உங்களுக்காக வீடு இல்ல அவங்களுக்காக பாத்துக்கிட்டீங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.